நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். शतमानं भवति सदायुः पुरुषः शतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठते धान्यं धनं बहुसौभाग्यलाभं शतसंवत्सरं शतं दीर्घमायुः वेदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वाभिनुरास्ते धाता प्रस्ताद्यमुदा जहार शक्रप्रविद्वान् प्रतश्चरस्रः. ஏமா கோயில்ல அன்னதானம்லாம் ரொம்ப பேஷா நடந்துட்டு இருக்கு. நீங்க எழுதுட்டு இருக்கேள். ஐயாவுக்கு ஏதாவது? இல்லைங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பேரை சொல்லுங்க. பேர் தெரியாது. நட்சத்திரம் தெரியாது. கோத்திரம் தெரியாது. எதுவுமே தெரியலனா எப்படிமா? அவருக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது. அதுக்கு நிறைய பிளட் தேவைப்பட்டது. யாரோ ஒரு மகராசி வந்து லேடிஸ் கிளப் மூலமா பிளட் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும். அவங்களுக்கே இந்த அர்ச்சனை பண்ணிடுங்க. சரி, கொடுங்கம்மா. सहकुटुम्बस्य क्षेमस्थैर्य धैर्य विजय भय आयुरार्घ ऐश्वर्याभिवृद्ध्यर्थं यजमान शिष्टकाम्यार्थफलसिद्ध्यर्थं मनोवाञ्छाफलसिद्ध्यर्थं शरीर आरोग्यताफलसिद्ध्यर्थं. எப்படி இருக்கீங்க? நீ ஏன் இங்க வந்த? நான் இருக்கேன், நான் போயிட்டேன், நான் பார்க்க வந்தியா? உன் முகத்துல முழிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து போயிடு. கோபப்படாத, பொறுமையாரு. இல்லடா, நீ இல்லைன்னா இந்நேரம் நான் செத்துருப்பேன். எங்க அம்மா கூட என்னை இந்த அளவுக்கு கவனிச்சுக்குவாங்களான்னு தெரியல. போதும்டா ராமு, போதும். என்ன பாப்பா சாப்பிடுற? ஆர்லிக்ஸா? எனக்கு ஒரு கிளாஸ் போட்டு தரக்கூடாதா? பாப்பா, அளவு கடந்த சொத்தை யார் பேர்ல எழுதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. பண்ணட்டும் பண்ணட்டும். வணக்கம் பெரியம்மா. சத்தம் போடாத. பிரபா, இத அவருக்கு வச்சு விடு. என்னால முடியாது. ஏண்டி இப்படி பேசுற? அவர் விரும்பி தானே கட்டிக்கிட்ட. நீ அவரை கட்டிக்கும் போது அவர் என்ன ராஜாவாட்டா இருந்தாரு, இப்ப ஓட்டாண்டி ஆயிட்டாரா? என்ன அட்வைஸா? ஏண்டி, என்னதான் புருஷன் மேல கோவம் இருந்தாலும் அவருக்கு ஒண்ணுன்னா நாம தாண்டி அனுசரிச்சு போனோம். அவர் இந்த நிலைமையில இருக்கும்போது கூட அவர் மேல உனக்கு இறக்கமே வரலையா? நீ எல்லாம் என்னடி பொம்பளை? கண்டவங்கள எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அரைஞ்சிருவேன். பெரியம்மா, போயிட்டு வரேன். செலவுக்கு ஏதாவது? டேய் போடா. இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு தம்பி? பரவாயில்லம்மா. ராமு, இந்த பிரசாத் அவருக்கு வச்சு விடு. அவ குழந்தை மாதிரி ஏதோ தெரியாம பேசிட்டா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ராமு, நான் பிரபாவோட அப்பாக்கு தெரியாம வந்தேன். நான் கிளம்புறேன். சரிங்க, வரேன். ரெஸ்ட் எடுத்துக்க. ராமு, கட்ட பொண்டாட்டி கூட என்ன கவனிக்க மாட்டேன்ட்ட. நீ எனக்காக எவ்வளவு சிரமப்பட்டிருக்க. நான் பொழைச்சு வந்தேன்னா நாய் மாதிரி உன் காலடியிலேயே கிடப்பேன். சாகர வரைக்கும்
நான் இந்த நன்றியை மறக்க மாட்டேன். சரி, இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதே. ஏன் சார் அழுவுறீங்க? நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல. அதுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வர மாட்டேங்கிறா சார். அடப்பாவி, நீ சொல்ற விஷயம் பயங்கரமான ஃபயரா இருக்கு. ஏன்பா நல்லா விசாரிச்சானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இந்த பாரு, சாருங்க எவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. இவங்களும் ஆரம்பத்துல ஒன்ன மாதிரி அழுதுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் அது பழகி போய் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துல சிரிப்பா சிரிச்சிருவேன். ஏய், ஈவினிங் எதை பிக்சர் போடலாமா? எவ்வளவு நேரமா காடே பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப போர் அடிக்கிட்டு இங்கே இருக்கிறதுக்கு. எவ்வளவு நேரம் கால் இருக்கு. எனக்கு ஓகே. நவீன், my dear friend. ஏந்திரி. இவளுக்கு இதே வேலையா போச்சுடி. நான் இல்ல, போர் அடிச்சுச்சா. வாங்க. அவ ஹஸ்பண்டுக்கு ஃப்ளைட் நைட்டு 11 மணிக்கா. அனுப்பிச்சிட்டு நேரம் இங்கே தான் வரப்போறா. ஏய், மரியாதை ஒரு ஜோக் சொல்லு. ஜோக்கா சொல்றேன். ஒரு கண்டக்டர் கிட்ட ஒரு 60-70 வயசுல பெரியவரு போயிருக்காரு. அந்த டாக்டர் இவரை நல்லா செக் பண்ணிட்டு நீங்க இமிடியேட்டா கண்ணாடி போடணும்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பெரியவர் கேட்டிருக்காரு, டாக்டர் நான் கண்ணாடி போட்டுக்கிட்டா என்னால நல்லா படிக்க முடியுமான்னு கேட்டாராம். அதுக்கு டாக்டர் சொன்னாராம், நீங்க கண்ணாடி போட்டுக்கிட்டா நல்லாவே படிப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பெரியவரு, ச்சே நம்ம இவ்வளவு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாராண்டி. லேடிஸ் கிளப்னு தெரியும்ல, எதுக்கு உள்ள வந்த? மேடம், நான் ஆஞ்சநேயர் பக்தன், வயசானவ விட்டுருமா. சரி, வா. ஏய் எதுக்குள்ள வந்த? என்ன பார்க்க வந்தியா? உங்க வீட்டுல வந்து பாத்துக்கிறேன். இந்த பாப்பா பாட்டு கேட்கற நேரம். நான் வரேன் பாப்பா. பொம்பளைங்களா இதுங்க, விசாரிச்சுங்க. பேக். ஏய், 500 rupees டி, பேக்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் எனக்காக ஸ்டேட்ஸ்ல இருந்து மைக்கேல் ஜாக்சனோட கேசட் அனுப்பிச்சிருக்காரு. நான் அதை கேட்கணும். மைக்கேல் ஜாக்சனா? ஏய், நான் கூட ஃபேன் டி. குட் ப்ளீஸ், நான் கூட கொஞ்சம் கேட்டு தரேன். முடியாது. நான் குறைஞ்சது 5 தடவையாவது கேட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஓ, ஆமா, உன் ஹஸ்பண்ட் எப்பதான் ஸ்டேட்ல இருந்து வராரு? ஆபரேஷன் முடிஞ்ச உடனே. ஆபரேஷனா? உன் ஹஸ்பண்ட் டாக்டரா? ஆமா. ஏய் ஃப்ராட். உன் ஹஸ்பண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே சொன்னேன்? இல்ல, டாக்டர் தான். பொய் சொல்லாதடி. எனக்கு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்க விடுறியா? எப்படிமா இருக்கு ஐயாவுக்கு? ஆபரேஷன் நல்லபடியா நடந்தது. இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. என் ஒய்ஃப் சார் தான். அப்படியா? சந்தோஷம். பிரபாவோட அம்மா அப்பா. அவரை எங்க கூட்டிட்டு போறீங்க? அல்சருக்கு ஆபரேஷன் பண்ண போறோம். போலாம்பா.
பேஷண்ட்டோட ஒய்ஃப் யாருங்க? அவங்க கிட்ட சைன் வாங்கணும். அவங்க வரதுக்கு லேட் ஆகும். இவர் வேணா போடலாமா? பேஷண்ட்டுக்கு இவர் என்ன வேணும்? நான் ஒரு ஃப்ரெண்டுங்க. ஃப்ரெண்டெல்லாம் சைன் பண்ணக்கூடாதுங்க. சார், ராமு என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அம்மா அப்பா எல்லாமே அவர்தான். அவரே கையெழுத்து போடட்டும். ராமு, நீ கையெழுத்து போட்டு நான் பொழைச்சு வந்துட்டா சந்தோஷம்தான். அப்படி இல்லாம போயிட்டாலும் கடைசி கையெழுத்தை நீ போட்டேங்கிற நிம்மதியிலேயே போயிடுவேன். கையெழுத்து போடு. வரேன். ஏன் குட்டி, ஆபரேஷனுக்கு அப்பம் பணம்லாம் கட்டிட்டானா? இங்க கடலாம் வைக்க முடியாது. நகை வச்சு கட்டிருப்பான் இல்ல? பாப்பா கிட்ட கேட்டுற போறான் உங்க அப்பன். எங்க கிட்ட ஒன்னும் இல்ல. என்ன கீதா இது? எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? சாரதா, ஆபரேஷன் முடி என்ன நேரம் ஆகுமோ? காபி சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம். ஸ்பெஷல் காபி பாப்பாக்கா? ஒண்ணும் வேண்டாம். பாவம், இதுல எங்க சாப்பிட்டுக்க போறீங்க? ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்குள்ள எங்க பிச்சை எடுக்க போறீங்களோ என்னவோ யாருக்கு தெரியும். பாப்பா, கொஞ்சம் காபி சாப்பிடு. காலையிலேருந்து வெறும் வயிற்றுலயே இருக்க. மாப்பிள்ளை ஆப்ரேஷன் தியேட்டர்ல உள்ள இருக்காரு, என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு பயம் இருக்க தான் செய்யும். அதுக்காக ஒன்றும் சாப்பிடாம இருக்கக்கூடாது. இந்தா காப்பி அது சாப்பிடு. வெறும் வயிற்றுலயே இருக்கியம்மா. மற்றவங்கள மாதிரியா காலையிலேயே வாழை போட்டு மூக்கு பிடிக்க திண்டு வந்திருப்பாங்க. காப்பி அது குடிமா. தாலி கட்டின கணவன் கவலை இருக்க தான் செய்யும். ஒரு வயது காப்பி குடிமா. அந்த ஆளு குடிச்சு குடிச்சு அழிஞ்சாரு. இப்போ குடலை கிழிச்சு தச்சிட்டு இருக்காங்க. அவர் செஞ்சதுக்கு அவர் அனுபவிக்கிட்டோம். நான் என் பட்னி கிடக்கணும்? பாப்பா, நீ இரும்பு மனுஷி பாப்பா. ஒழுங்கா அந்த குடிக்க வச்சு நாசம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈவருக்கும் இல்லாம இப்ப காஃபி குடிக்கிற காஃபி. இப்ப என்ன பண்ண போறீங்க? போய் சண்டை போட போறீங்களா? எனக்கு வர கோவத்துக்கு 4 நாள் கொடுக்கணும்னு தோணுது. என்ன தம்பி, நீங்களே இப்படி கோவப்படலாமா? ஏதோ சின்ன வயசு, வசதியா வளர்ந்த பொண்ணு, தெரியாம செய்யறா. போக போக எல்லாம் சரியாயிடும். விஜி, 144 பாத்தியா? ஏன், என்னாச்சு? கொஞ்ச நாளாவே நம்ம மேல எரிஞ்செரிஞ்சு விழுது. ஆனா அந்த பிரபவதி மேல மட்டும் பாசம் பொங்குது. நானும் கவனிச்சு தான் வரேன். அன்னைக்கு என்னமோ பூவெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இது பார், 144 போய் இதெல்லாம் எங்கேயா கேட்டு வைக்காத. அப்புறம் நம்மள பிடிச்சி நல்லா பாட்டு பாடும். ஆமா ஆமா, பாட்டு டீச்சராச்சே, பாட்டு தான் வரும். வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எடுத்து தரேன். சரி. சிஸ்டர், இப்ப எப்படி இருக்கு? இன்னும் ஆபரேஷன் முடியல. முடிஞ்சாதான் சொல்ல முடியும். ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? கிருஷ்ணாக்கு ஒண்ணும் ஆகாது. காவிரி இல்ல, இந்த கரையில தண்ணிக்குள்ள போனான்னா அந்த கரையில மேல வருவான். அப்படிப்பட்ட பலசார். காவேரி யாரு கூவத்தோட பெருசா? சும்மா இருடி. எது கூடியோ எதையோ தேவையில்லாம கம்பேர் பண்ணிட்டு. எப்படிக்கா டாக்டர்? டோன்ட் வரி, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இப்போ ரூமுக்கு கொண்டு வந்துருவாங்க. சரி. ஒரு 2 ஹவர்ஸ்ல கண்ணு முடிச்சிருவாரு. சரி டாக்டர். ஓகே. அப்பா, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதான் டாக்டர் சொல்றாரு. இதான் சரியான நேரம். உள்ள போய் சென்டிமெண்ட் அவர் கலக்கிட்டு சீக்கிரம் போயிடலாம். இல்லாட்டி பில்லை நம்ம தெல்ல கட்டிடுவானுங்க. வா 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 வா. கிருஷ்ணா, கிருஷ்ணா சார், இப்போ நீங்க கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சிடும். டோன்ட் வரி சார்.
மிஸ்ஸஸ் கிருஷ்ணா. நான் தான். மிஸ்ஸஸ் கிருஷ்ணா. என் பேர் பிரபாவதி. என்ன பிரபான்னு கூப்பிட்டா போதும். ஓ ஓகே, ஐம் சாரி மிஸ்ஸஸ் பிரபா. உங்க ஹஸ்பண்டுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். அட்லீஸ்ட் 3 days லிக்விட் டயட் தான் கொடுக்கணும். வாமிட்டிங் ப்ராப்ளம் இருந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சிஸ்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் டைம் கொடுங்க. ஏன் இருக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்குறவங்களாம் இதே சொல்றனால அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி வா பாப்பா போலாம். என்ன மறந்துட்டியா? லேடிஸ் கிளப்ல இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு தெரியுமில்ல? ஓஹோ, நம்ம மாப்பிள்ளைய யார் பார்த்துப்பாங்கன்னு யோசிக்கிறியா? அதான் இத்தனை பேர் அவரை பார்த்துக்க தண்டமா இருக்காங்களே, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? நம்ம வேலையை பார்ப்போம். வா போலாம். ஏங்க இப்படி வாங்க. இது ஒண்ணு ஆஷ்ட்ரே கிடையாது, குப்பை கொட்டுறதுக்கு. நல்ல கண்ணு திறந்து பாருங்கண்ணே. சும்மா இருடா. காதல் வந்தா கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. காதல் போனா கண்ணு மூடிடுவீங்களா? டேய், ஏன்டா அவ மாதிரி நீ குடைச்சல் பண்ற? அண்ணே வேண்டாண்ணே, ரொம்ப குடிச்சா செத்துருவீங்கண்ணே. ஆமாண்டா, நான் சாவணும். ஆனா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே சாவுறேன். அண்ணே போடா டேய், போடா. கீதா, கீதா. என்ன? இல்ல, லெட்டர் எதுவும் வரல. நான் இப்ப எதுவும் கேட்கலையே. வரலன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி. கீதா, கீதா. மறுபடியும் என்ன? உஷா காயத்ரி யாரும் இன்னும் வரல. அதனால நான் தனியாவே காலேஜ் போறேன், அம்மாட்ட சொல்லிடு. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. சிவா, என்னக்கா? உனக்கு சிகரெட் பிடிக்கிறவங்க யாரையா தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? நேத்து எங்க காலேஜ்ல NSS கேம்ப் நடத்தினாங்க. அதுல போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அழியறவங்களை பத்தி லெக்சர் கொடுத்தாங்க. அதிகமா குடிச்சா லிவர் ஃபெயிலியர் ஆயிடுமா, நிறைய சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு லங் எஃபெக்ட் ஆகி லங் கேன்சர் வருமா. அதனால போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆகக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒன்றும் சிகரெட் பிடிக்கிறது இல்லையே. அது இல்லடா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லு, சிகரெட் பிடிக்கிறது தற்கொலைக்கு சமம்னு. இங்க ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு, நீங்களாவே சொல்லுங்க. சிகரெட் பிடிக்கிறது தப்பு, அது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். அதனால சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன், அவர்கிட்ட சொல்லு. சரிக்கா. என்ன விஜயக்கா என்கிட்ட என்ன சொன்னாங்க கேட்க போறீங்களா? என்ன கேட்க மாட்டீங்களா?
அடிங்கண்ணே. ஐயோ, எனக்கு இப்ப குட்டிக்கண்ணை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடலாம்னு தோணுது. ஏன்னு கேக்குறீங்களா? குடுக்கிற தெய்வம் கூறிய பிக்சர் தான் குடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கடைக்கு கடவுளே குதிச்சிட்டாருண்ணே. என்ன அடிக்கணும் போன தோணுதா? அடிங்கண்ணே. அப்புறம் நீங்க கோச்சிப்பீங்க ஏன்டா அடிச்சோம்னு. இப்போ சொல்றியே இல்லையே தானே கேட்க போறீங்க? சொல்றேனே. நீங்க எப்பவுமே கேட்பீங்களே, டே அங்க போகாதடா, உனக்கு நான் முதலியா லேடி அவங்க முதல்ல தானே கேட்பீங்க. இப்போ ஏன் அந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிறீங்க? சரிண்ணே, நானே சொல்றேன். விஜய்க்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அதிகமா சிகரெட் பிடிக்க கூடாது, சிகரெட் பிடிச்சா உடம்பு கெட்டுடும், சீக்கிரமா செத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா உங்க மேல காதல் தானே? டேய், பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாதுடா. நம்மள மாதிரி ஆம்பளைங்க எப்பவுமே அவங்க பின்னாடி லோன்னு நாக்கு தொங்க போட்டு அலையிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி நம்ம அலையிறத நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு சின்ன கருத்து அப்படி தூக்கி போடுவாங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் அலைய ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு கருத்துண்டு தானே இப்ப விஜய் எனக்கு போட்டு போறது. பெரியவனாவோட அப்பதான்டா அவனுக்கு பொம்பளைங்களை பத்தி தெரியும். அது இல்லண்ணே, விஜய்க்கு அவங்கள நிஜமாவே லவ் பண்றாங்கண்ணே. போடா டேய், இவன் வேற. இன்னைக்கு நாம சங்க இலக்கியங்கள்ல தலை சிறந்து விளங்குகின்ற அகநானூறு பத்தி பார்க்க போறோம். அகநானூறு, அகவாழ்க்கை பிளஸ் நானூறு. தலைவன் தலைவியினுடைய அகவாழ்க்கை பற்றி விரிவாக எடுத்துரைக்கின்ற நூல் இது. பல்வேறு புலவர்களால் பாடப்பெற்ற 400 பாடல்களை கொண்ட தொகுப்பு இது. காதலை பற்றி இப்பொழுது பார்ப்போம். காதல் என்பது மண்ணுக்குள் போடப்பட்ட விதை போன்றது. மண்ணுக்குள் போடப்பட்ட விதை அப்பொழுதைக்கு மறைந்து போனாலும் சிறிது காலம் சென்ற பின் லேசாக துளிர்த்து வளர்ந்து செடியாகி மரமாகி பூத்து குலுங்கி நிற்கும். அதுபோலவே வெளிக்காட்டாமல் மனசுக்குள்ளேயே புதைத்து வைக்கப்படும் காதல் நாளடைவில் வளர்ந்து பிரம்மாண்டமாய் கிளை பரப்பி நிற்கும். எப்படி காற்று நிரம்பிய ஒரு பந்தை தண்ணீருக்குள் மறைத்து வைக்க முடியாதோ, அதுபோல உண்மையான காதலையும் என்னாலும் மறைத்து வைக்க முடியாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். இது மட்டும் நல்லா புரியுமே. மேடம், சின்ன சந்தேகம். என்ன? நீங்க காதலிச்சிருக்கீங்களா? ஒரு பேராசிரியரிடம் இது போன்ற கேள்விகளை கேட்பது மிகவும் தவறு. மாணவிகள் முதலில் நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன மேடம், காதல பாடமா வச்சிருக்காங்க, காதல பத்தி பாடமா எடுக்கிறீங்க. காதலிச்சிருக்கீங்களான்னு கேட்டா தப்புன்னு சொல்றீங்க. அப்படி இல்லம்மா, வாழ்க்கை வேறு பாடம் வேறு. ஒன்றோடு ஒன்று இவைகளை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த ஏன் மேடம் பாடமா நடத்துறீங்க? நீ வீண் விதண்டாவாதம் பேசுற. மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம இருக்கீங்க. என்ன என்ன உன்னோட கேள்வி தெளிவா சொல்லு. காதலிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? நம்ம விஜி மாதிரி. நில்லு. எங்க போற கிளாஸ்ல இருந்து? கார்ட்டூன்ல பந்த தண்ணிக்குள்ள மறைக்க பாக்குறேன் மேடம். வாங்கம்மா. எப்படிப்பா இருக்க? பரவாயில்ல, நல்லா இருக்க. நீங்க பேசிட்டு இருங்க, டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்னு போய் கேட்டு வந்துடுறேன். உட்காருங்கம்மா.
என்னங்க நீயா நீயே போத எப்படி இருக்கீங்க? போயிட்டு வா. அவா பத்மா பாத்ரூம் இருக்கா நீ போயிட்டு வா. நான் வர சொல்லும் போது நீ வந்தா போதும். போ போ. என்னது கையெல்லாம் ஆட்டிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, ரூம்ல ஒரே புழுக்கமா இருந்துச்சு, காத்தே இல்ல, அதான். என்ன புழுக்கமா இருக்கா? ஏசி ரூம்லையா? ஐயோ ஆமா, புழுக்கமா இருந்துச்சு, கையாட்டினேன். ஏசி ரூம் ஓசி ரூம் பேசிட்டு உயிரை வாங்கிட்டேன். எதுக்கு இப்ப இப்படி கோச்சிக்கிறீங்க? இப்பதானே ஆபரேஷன் முடிஞ்சு வந்து படுத்திருக்கீங்க. வீணா எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒண்ணும் பேசல, பேசாம இருக்கேன். போதுமா? நீ பேசாம இருந்தாலே எனக்கு டென்ஷன் இல்லை. அண்ணா கொஞ்சம் கால் ஆட்டிக்கிட்டே படுங்க. எதுக்குடா? சலந்தி கூடு கட்டிட்ட போகுது. டேய் என்னடா தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்க? ஒரே ஒட்டடியா இருக்குண்ணே, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். நாம இங்க இருக்க போறதே 2 நாளோ 3 நாளோ. எதுக்குடா ஓட்டரெல்லாம் அடிச்சுக்கிட்டு? பேசாம அந்த டூல்ஸ் எல்லாம் பேக் பண்ணு சீக்கிரம். என்னண்ணே? என்ன எதுக்கெல்லாம் கேட்காத, போய் பேக் பண்ணு. தம்பி இங்க வா. என்னண்ணே? ஓனர் எங்க? அதோ கால் ஆட்டிட்டு இருக்கார்ல, அவர்தான். இவர்தானே? ஆமா. வணக்கம் சார். கடை விக்கிறதா புரோக்கர் சொன்னாரு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். விக்கிறதானே? அதான் டூலெட் போர்டு போட்டிருக்கேன். என்ன விலைன்னு சொல்லுங்க, பார்த்து முடிச்சிடுறேன். அதுக்குள்ள விலையை கேக்குறீங்க? முதல்ல உள்ள போங்க, டூல்ஸ் எல்லாம் பாருங்க, ஷெட்டை பாருங்க, அதுக்கப்புறம் ரேட் சொல்லுங்க. அதுவும் சரிதான். தக்காளி, எலுமிச்சை, இஞ்சி, கீரை, பச்சை மிளகா, அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தக்காளி, எலுமிச்சை, இஞ்சி, கீரை, பச்சை மிளகா, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பச்சை மிளகா, இஞ்சி. கீரை ஒரு கட்டு எவ்வளோ? கட்டு 2 ரூபாமா. 2 கட்டு கொடுங்க. அப்புறம் தக்காளி எவ்வளோ? கிலோ 10 ரூபாமா. ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்களே. ஒரு 1/2 டசன் எலுமிச்சம்பழம் கொடுங்க. 1/2 டசன் 5 ரூபாமா. கொடுங்க. தம்பி உள்ள நல்லா சுத்தி பார்த்தேன், டூல்ஸ்னா அப்படி ஒன்றும் பெருசா தெரியலையே. அண்ணே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. டேய் முதல்ல பெட்டியை வேணாடா, போடா. ஆமா இப்ப என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல தம்பி, காட்டாங்குளத்துல எனக்கு சொந்த கடை இருக்கு, அதான் அங்க காலி பண்ணிட்டு இங்க வரலான்ட்டு இருக்கேன். என்கிட்ட ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு, அதுலயே கடை நிறைஞ்சிடும்ல. எதுக்கு அதை காலி பண்ணிட்டு இங்க வரீங்க? அதுவா தம்பி, அது கிராமம், ஜன நடமாட்டம் அவ்வளவா இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தன் வருவான் ஹெட்லைட்டை பாருன்னுவான், இன்னொரு நாளைக்கு ஒருத்தன் வருவான் செயின் வந்து போச்சுன்னுவான். நானும் பழக்கணும்ல தம்பி, அதான் ஷிஃப்டிங் பண்ணிடலான் இருக்கேன். இது வந்து சூப்பர் இடம் சார். ஒரு வீட்டுக்கும் பைக் இருக்கு, டெய்லியும் உங்களுக்கு பிசினஸ் நடந்துட்டே இருக்கும். வேணா பாருங்க, சுத்தி பாருங்க. இப்படி சரி, ஏதாவது ஒரு வேலையை சொல்லி கொடுங்க தம்பி. ஓனர் கிட்ட அட்வான்ஸ் 5000 ரூபா கொடுத்தேன், அது எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. சரிங்க. அப்புறம் இந்த டூல்ஸ், இந்த ஷெட்டு ஒரு 15000 ரூபா கொடுத்துருங்க. அப்புறம் இந்த குட்வில் நல்லா இருக்கு இந்த கடைக்கு, அதுக்கு ஒரு 10000 ரூபா கொடுத்துருங்க. 30 கொடுத்துருங்களா? என்ன தம்பி 30 ரூபா சொல்லிட்டீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தம்பி. நானும் பழைக்கணும் தம்பி, ஏதோ கொஞ்சம் பார்த்து ரேட்டை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க தம்பி. 20 ரூபா வச்சுக்கோங்க தம்பி. அதெல்லாம் வராதுப்பா. சரிங்க தம்பி, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், 22ன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வராதுன்னு சொல்றேன் தம்பி. என்ன தம்பி, ஏதாவது சொல்லுங்க தம்பி. 20க்கே முடிச்சிடலாம். 20க்கா? இந்தாங்க தம்பி, அட்வான்ஸ் பிடிங்க தம்பி. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி. எப்ப தம்பி இடத்த காலி பண்ணுவீங்க? எப்ப நீ மொத்த பணம் தரியோ ஒரே அடியா இங்க இருந்து ஒழிஞ்சிடணும். அட நான் உடனே போய் பேமெண்ட் ஏற்பாடு பண்றேன் தம்பி, என்னகிட்டே இருக்க, இதோ வந்துடுறேன். ஏமா காசு கொடுக்காம போறீங்க? கொஞ்சம் இரு. எங்க போயிட போறேன்? சாகர் வரைக்கும் இங்கதான் இருப்பேன். காத்துட்டு.
ததரி நன ததரி. அண்ணே நல்லா யோசிங்கண்ணே. ஒரு பொம்பளைக்காக இவ்வளவு நாள் இருந்த இடத்த விட்டு போகணுமா? இவ்வளவு நாள் நேர்மையா இருந்தீங்களே, நீங்க நேருக்கு நேர் நின்னு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கேட்க முடியல, இடத்த காலி பண்ணிட்டு போறாங்களாம். நான் ஏன்னு கேட்டா விஜய பார்க்க மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்வீங்க. நான் வேணா விஜயக்க கிட்ட பேசிட்டா நறுக்கு 4 வார்த்தை. அண்ணே நீங்க மொதல் சரின்னு சொல்லுங்க, நேரா டீச்சர் அம்மா வீட்டுக்கு போறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி தாங்கன்னு கேக்குறேன். டேய் சிவா, அந்த 7 நம்பர் வீட்ல அந்த LIC காரர் பணம் தரணுமே, தந்துட்டாரா? அண்ணே சும்மா இருங்கண்ணே, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். டேய், இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சது இல்ல, அதை செய்ய வச்சிடாத. அண்ணே நான் என்னன்னா சொன்னேன், உங்க நல்லதுக்கு தானே நான் சொல்றேன். நீ எனக்கு புத்தி சொல்றியா? நான் இங்க இருந்து போக தாண்டா போறேன், வேணா வா. கவலைப்படாதடா, உன் வயிறு காயாம நான் பாத்துக்கிறேன். உனக்கு இங்கே இருக்கணும்னு ஆசை இருந்தா நீ இங்கே இருக்கலாம், எனக்கு கவலை இல்லை. ஆனா இதை பத்தி நீ இன்னொரு தடவை பேசக்கூடாது, புரிஞ்சுதா? இந்தா இந்த தொட்டி எடுத்து எங்கேயாவது திருமணல வை, யாருக்காவது பிரயோஜனமா இருக்கும். அண்ணே நான் சொல்றத கேளுங்கண்ணே, ஆசை ஆசையா தண்ணி ஊத்தி வளர்த்த செடினா இது, விஜயக்காக தெருவுல வைக்க சொல்றீங்களே. டேய் நாயே, நாளையில இருந்து நாமளே தெருவில் நிக்க போறோம். தொட்டி தெருவில் இருக்குங்கிறதுக்காக அரண்மனையை கடுவிக்க சொல்ற? போட. அண்ணே பாவனா இந்த செடி. நமக்கே பரிதாபம் பார்க்க யாரும் இல்ல. சரி காட்டு, நானே இதை கொண்டு போய் அங்க வச்சுட்டு வரேன். தொட்டி பாவமா. ததரி நன. ஏண்டி கைக்கு நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்க? மருதாணி அரைச்சு வைக்க சொன்னா கேக்குறியா? வேஷம் போட்ட மாதிரி பூசிட்டு தெரியறா. என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் பாட்டி வைத்தியம் எல்லாம் சொல்லிக்கிட்டு, நெயில் பாலிஷ்னா என் ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரி கலர் கலரா போடலாம், அப்படி மருதாணி போட முடியுமா? எதுக்கு எடுத்தாலும் எடுத்து பேசு. நான் உன் வயசுல எவ்வளவு அடக்கு ஒடுக்கமா இருந்தேன் தெரியுமா? ஐயோ ஜானகி அறுக்க ஆரம்பிச்சிட்டாளே. லீவ் நாள் அதுவும் என்ன கொலக்காரி ஆக்காதே. உன்கிட்ட வாய் கொடுத்து மீள முடியுமா? கொடுக்காத, நான் கொடுக்க சொன்னேன். எக்கேடாவது கெட்டுப்போ. நான் உங்ககிட்ட பேசல, விஜி மட்டும்தான் என் பொண்ணு. சந்தோஷம். அவளை நீயே மடியில தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சு. அக்கா அக்கா. கீதா, யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு. விஜி உன்னதான் சொல்றா, போய் பாரு. நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்தவ, நீயே போய் பாரு. அம்மாவும் பொண்ணியும் ஒரு நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏய் நீயே வந்த, போ வெளில போ, முதல்ல போயிடு. ஏய் சுமாரு. என்ன சிவா? நாங்க கடையை காலி பண்ண போறோம், எங்க கிட்ட இருந்த செடியை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கடையை காலி பண்ண போறீங்களா? ஏன்? விஜி என்ன? நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன், ஸ்ருதி சேர்க்க முடியாம தடுமாறிட்டு இருக்க. என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா. நீ சொல்லுப்பா. அண்ணன் கடையை காலி பண்ணணும்னு பிடிவாதமா இருக்காரு, அட்வான்ஸ் கூட வாங்கிட்டாரு. போட்டோம் போட்டோம், எங்கேயாவது ஒழிஞ்சு போட்டோம், அப்பதான் இந்த தெருக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். ஏய் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணும்போது என்ன திட்டினால. விடு, போய் உட்காரு. விஜி, இந்த செடி எடுத்து போய் ஏதாவது ஒரு இடத்துல வைமா. நீயே போய் வைமா. சொல்றேன்ல. கொடு. வேண்டாக்கா,
எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, நானே கொண்டு வந்து வைக்கிறேன். சரி வா. இங்க வச்சிரு. என்ன விஷயம்? உங்களுக்காக ஆசையா வாங்கின செடி இது. இதுல பூக்கிற முதல் பூ உங்க தலையில தான் வைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டாரு. அதான் அண்ணனுக்கு தெரியாம உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அனாதியா வந்த அண்ணன் கடையில சேர்த்துக்கிட்டு சோறு போட்டு வளர்த்தாரு. இப்போ அந்த அண்ணன் இருக்க நிலைமையில இந்த கடை வித்துட்டு வேற எங்கேயும் வைக்க மாட்டாரு, வேலையும் செய்ய மாட்டாரு. இப்படி நீங்க பேசாம மௌனமா இருந்து என் வயிற்றுல மண்ணள்ளி போட்டீங்க. அப்படியும் அண்ணா பொழப்பிலையும் மண்ணள்ளி போட்டீங்க. இன்னும் மிச்சம் மீதி மண் இருந்தா இதோ இந்த தொட்டிக்கு போடுங்க. இந்த செடியாச்சும் நல்லா வளரட்டும். அப்பா ரெடி. இதோ வந்துட்டேன். அம்மா அம்மா, என்ன? மளிகை சாமான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சித்தி சித்தி, என்னம்மா? மளிகை சாமான்காரர் வந்திருக்காரு. வர சொல்லு. வாங்க. என்னப்பா எல்லாம் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கம்மா, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. அம்மா, போன மாசம் மிளகா 6 கிலோ, எண்ணெய் 7 கிலோ, புளி 5 கிலோ போட்டிருந்தீங்க. இந்த மாசம் எல்லாமே கம்மி பண்ணிட்டீங்களே, என்னம்மா விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா. சரக்கு சரியில்லாம் சொல்லுங்கம்மா, மாத்தி கொடுத்துட்றோம். அதுக்காக வேற கடைக்கு போயிடாதீங்க. இல்லைப்பா, இன்னைக்கு கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. அவருக்கு உப்பு காரம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அவருக்கு மட்டும் பத்தியமாக செஞ்சு நாங்கள் நாக்கு ருசியாக சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அதனால தான் இந்த மாதம் எல்லாமே கம்மி பண்ணிட்டோம். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனுஷமா. போன வாட்டி மாதிரி அரிசி அனுப்பாத. அப்போ நாங்கள் சோறு வச்சு சாப்பிட முடியாது. சரிங்கம்மா, பொங்கல் வச்சு தான் போயிட்டு வரேம்மா. சாப்பிடணும். பார்த்து அனுப்பு. அடுத்தவங்களை நேசிக்கிற எல்லாருமே அம்மா மாதிரி தான். புதுசா கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி கொஞ்சிக்குதுங்க பாவம். பாப்பா பாப்பா, பாப்பா பாப்பா பாப்பா. என்ன பாப்பா, மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர போறாராம். எதிர்கட்சி தலைவி பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன். ஆமா, அவருக்காக இங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யமே காத்துட்டு இருக்கு. அவர் வந்து ஆள போறாரு. தலை எங்க பாப்பா போற? தலை முழுகிறதுக்கு. ஆமா, மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர போறாரு. அவர் ஹாஸ்பிட்டல்லயே பாம்பு வச்சு க்ளோஸ் பண்ணலாமா, இல்ல வீட்டுக்கு வர வச்சு பாம்பு வச்சு க்ளோஸ் பண்ணலாமா? யோசிக்கவே. மாப்பிள்ள தங்க முட்டை விடுற வாத்து ஒரே முட்டை அறுக்க கூடாது. முட்டை இட வச்சு தான் அனுபவிக்கணும். என்னங்க? அண்ணா அண்ணா, என்னண்ணா இது? சோல்ட் அவுட்னு எழுதிருக்கு. அப்படின்னா வித்தாச்சுன்னு அர்த்தம். ஆ? என்ன வாய பழகுற? அண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. எப்படியாச்சும் விஜயக்க மனசை மாத்தி உங்களை லவ் பண்ண வைக்கிறேண்ணே. ஒழுங்கா உன் வேலையை போய் பாரு. நீ விஜயோட மனசையும் மாத்த முடியாது, நான் இங்க இருந்து போற முடிவையும் மாத்த முடியாது. நம்ம இங்கேயே இருப்போண்ணே. உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் கொடுத்த வந்துருவான், உள்ள போய் போட்டி சாமான்லாம் எடுத்து வை.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.